நம்மக்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸை ஒரு அழகான ஸ்மைலோடு நம்ம வெல்கம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். அவங்க வாங்க வந்த பொருள் சின்னதோ பெருசோ எதா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அழகான ஸ்மைலோட மட்டும்தான் அவங்கள நம்ம வெல்கம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படி ஸ்மைல் பண்ணும்போது அவங்களுக்கு நம்மக்கிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப் க்ரியேட் ஆகும். அந்த பாசிட்டிவ் வைப் நம்மக்கிட்டேயே அவங்கள திருப்பி திருப்பி வந்து பொருள் வாங்குறதுக்கு தூண்டக்கூடியதாக இருக்கும். இதே நாம் சிறு சிறுன்னு மூஞ்சியை வச்சுக்கிட்டு எரிச்சலோடு பேசினோன்னா அந்த கஸ்டமர்ஸ்க்கு நம்மக்கிட்ட பொருள் வாங்குறதுக்கு விருப்பம் வருமா? அதையும் மீறி ஒரு சிலர் வாங்கினாலுமே கூட திரும்ப திரும்ப நம்ம கடைக்கு வரணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் தான் வருமா? நம்மளை அந்த இடத்துல வச்சு பொருத்தி பார்த்தோன்னா நமக்கு கண்டிப்பாக அந்த சிறு சிறுப்பாக எரிச்சலோடு பேசுகிறது வந்து பிடிக்கவே பிடிக்காது. நல்லா ஸ்மைலிங் ஃபேஸோடு யார் பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் திரும்ப திரும்ப போகணுன்னு தோணும். ஸோ அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் தான் நம்ம இந்த கஸ்டமர் சர்வீஸில் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அடுத்ததாக கஸ்டமர்ஸுடைய நீட் என்ன அப்படிங்கிறத கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸாக நம்ம அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். ஒரு ப்ராடக்டை நம்ம கொடுக்குறோன்னா அது எந்தெந்த மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சில் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையுமே கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து தெரியப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போது தான் அவங்களுக்கு அவங்களோட பட்ஜெட்டில் அவங்களோட ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை விட்டுட்டு விலை கம்மியானது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அசிங்கமாக நம்ம அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட கேட்டோன்னா நம்ம கடமையிலேயே அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனுங்கிறது சுத்தமாகவே இல்லாமல் போயிடும். அண்ட் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பொருளை செல் பண்ணும்போதே அது ரிலேட்டடான ஒரு சில பொருட்களையும் நம்ம கடையில் வச்சுருந்தோன்னா அதையுமே பொலைட்டாக அழகான முறையில் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். நீங்கள் எடுத்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரு கிளிப்பு பார்க்குறீங்களா, இல்லாட்டினா அதுக்கான ஜுவல் செட்டு மேட்சிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அழகாக நம்ம அப்ரோச் பண்ணும்போது அதுவும் வாங்கணுங்கிற ஐடியாவில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்டேயே அவங்க வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது சும்மா எக்ஸாம்பிளுக்காக நான் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லியிருக்கேன். வேறு என்ன ப்ராடக்ட்டோ அது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸும் இதுவும் எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி வச்சுக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா வாங்குவாங்க, தேவைப்படலைன்னா தேவைப்படும்போது நம்மக்கிட்ட நம்மளுமே சொன்னது ஞாபகம் வந்து வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்படி சூப்பரான கஸ்டமர் சர்வீஸ் பண்ணோன்னா அவங்களுமே நம்மக்கிட்ட அகைன் அண்ட் அகைன் வந்து பிஸ்னஸ் வச்சுக்குவாங்க. அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டையும் நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணும்போது நம்மளோட கஸ்டமர் சர்க்கிளும் பெருசாகும். இதே ஒழுங்கான கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்காட்டினா அவங்களும் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க.